ஜெய் சாயிராம். நம்மை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டமே திட்டமிடுகிறது என்றால் நாம் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களை விட நாம் மேலே இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும், எனக்கு நிம்மதி மட்டுமே இருந்தால் போதுமே என்று என்னிடம் வந்து கண்ணீரோடு கேட்கும் என் பிள்ளையே, நான் கூறப்போகும் இந்த வாக்கை, இந்த அறிவுரையை கேட்டுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏங்கி தவிப்பது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்து மாற்றத்தையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். ஆம் என் குழந்தா, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உனக்கு வாரி வாரி நான் கொடுப்பேன். என் அன்பு பிரியமே, எது நடந்தாலும் புன்னகை செய்து கொண்டே நகர்வதால் வலிக்கவில்லை என்று அர்த்தம் கிடையாது. வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை என்று கூட அர்த்தமாக எடுத்துக்கொள் என் பிரியமே. அது கூட அர்த்தமாகவும் இருக்கலாம். தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன்னுடைய கைகளை மற்றவர்களிடம் அப்படியே கொடுத்து விடாதே என் பிரியமே. அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காக கூட இருக்கலாம் என்பதை ஆராய்ந்து பின் செயல்படு. எப்பொழுதுமே கவனமாக இரு, சுதாரிப்பாக இரு. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் உதடுகள் உன்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறது என்பதுதான் யதார்த்தம். யாரையுமே பழி வாங்க நினைக்காதே என் பிரியமே. உன்னை ஏமாற்றியவர்கள் அவர்களுடைய கர்ம வினைகளை நிச்சயமாக அடைந்தே தீருவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது உன் கண்முன்பே நிச்சயமாக நிகழும். வாழ்க்கையில் வலிகள் என்பது எதிர்பார்ப்பதும் ஏமாறுவதும் தான். எதிர்பார்ப்பதும் ஏமாறுவதும் தான் வலிகள். ஆசை என்ற உணர்வை மட்டும் கட்டுப்படுத்த நீ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது நீ நினைக்கும்படி மிக மிக எளிதானதாகத்தான் இருக்கும். உன்னுடைய எண்ணங்கள் அனைத்துமே மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு இழைக்காத வண்ணம் பார்த்துக்கொள் என் பிரியமே. மற்றவர்களுக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர எந்த தீங்கும் மற்றவர்களுக்கு நிகழாத வண்ணம் நீ பார்த்துக்கொள். என் அன்பு பிரியமே, ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அந்த பலவீனத்தோடு எப்பொழுதும் விளையாடாதே என் பிரியமே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, அது உன்மீது வைத்திருக்கும் முழுமையான நம்பிக்கை என்பதை புரிந்து கொள். நல்ல மனிதர்களை, நல்ல மனமுடைய மனிதர்களை நீ காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போடவே மாட்டார்கள், சண்டைக்கு வரவே மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உன்னிடத்திலிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. என் அன்பு பிரியமே, ஆபத்து காலத்தில் உனக்கு உதவியவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. உன்மேல் அன்பு கொண்டவர்களை ஒருபோதும் வெறுக்க நினைக்காதே. உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்ற நினைக்காதே. உன்னை சுற்றி உன்னை கெடுப்பதற்காக பல பேர் இருந்தாலும் கூட அதே இடத்தில் உன்னை பாதுகாக்க உனக்காக இறைவன் ஒருவரை நிறுத்துவார் என்பதுதான் நிச்சயமான உண்மை. உன்னுடைய எண்ணங்கள் நல்லவனாக இருந்தால், நல்லவைகளாக இருந்தால், இறைவன் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும் பொழுது பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்காதே என் பிரியமே. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் அதற்காக மனம் வருந்தி உன்னை நீயே நொந்து கொள்ளாதே. என் அன்பு பிரியமே,
ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்று புரிந்து கொண்டு இறைவன் உன்னை மேலே தூக்கிவிடுகிறார் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டே இரு, போராடிக் கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றியை உன் வசம் எட்டிப் பிடிக்கலாம். உன்னை கெட்டவன் என்று நினைப்பவர்களுக்கு நீ நல்லதை செய்தாலும் கூட அது அவர்களுக்கு தவறாகத்தான் தெரியும், தவறாகத்தான் தோன்றும். ஆம் என் பிரியமே, அந்த இடத்தில் நீ மாறிக்கொள்வதுதான் மிக மிக நல்லது. நீதான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் எப்பொழுதுமே குழந்தை போல இருக்க பழகு என் பிரியமே. இந்த உலகமே உன்னை நேசிக்க ஆரம்பிக்கும். மாற்றங்கள் உண்டாகும் பொழுது அவற்றை ஏமாற்றம் என்று எடுத்துக்கொள்ளாதே. நீ சந்திக்கின்ற ஏமாற்றங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையின் புதிய மாற்றத்திற்கு காரணமாக அமையலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். என் அன்பு பிரியமே, உண்மையில் நீ பயன்படுத்தும் வார்த்தை என்பது ஏணி போல எப்பொழுதுமே இருக்கும். நீ அதை பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். எனவே உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நல்ல விதமாக வைத்துக்கொள், ஏற்றமிகு எண்ணமாகவே வைத்துக்கொள். ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் நிதானமாக இரு, பொறுமையாக இரு. வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. சில பேருக்கு மிகவும் நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஏனென்றால் பல பேர் உன் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள். ஆனால் சில பேர் வாழ்க்கையில் பாடமாகவே வந்தவர்கள். எனவே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்தித்தோம் என்றும் நினைக்க வைத்து விடுகிறது வாழ்வு. யாரையும் காயப்படுத்தவோ மரியாதை குறைவாகவோ நடத்த நினைக்காதே என் பிரியமே. இன்று நீ பலம் மிக்கவராக வேண்டுமானால் இருக்கலாம், அதிகாரமிக்கவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் காலம் உன்னை விட பலம் வாய்ந்தது என்பதை என் அன்பு பிரியமே, உன்னால் அடைய முடியாத இலக்கு என்று இந்த உலகத்தில் எதுவுமே இருக்கவே முடியாது. உன்னுடைய இலக்குகளை அடைவதற்கு கால தாமதமானால் ஆனால் அதற்காக கவலையே கொள்ளாதே, கவலைப்படாதே என் பிரியமே. எதற்காகவும் சோர்ந்து விடாமல் உன் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. வெற்றி உறுதியாக ஒரு நாள் உன் கைகூடும். வலிமையே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையையும் நிரந்தரமான பலத்தையும் என்றும் நிலையான புகழையும் பெற்றுத்தரும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, பலவீனமோ துன்பத்தையும் துயரத்தையும் மட்டும்தான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனக்கு எது தேவை என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். நீயே முடிவு செய்து கொள்ள கற்றுக்கொள். வலிமையோடு வாழ பழகிக்கொண்டால் எல்லா வளங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் மிக சுலபமாக. பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் துயரத்தில் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை கரைந்துவிடும் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? உனக்குள் எந்த பலவீனங்களும் புகுந்து விடாமல் பார்த்துக்கொள் என் பிரியமே. ஒருவேளை ஏற்கனவே உனக்குள் பலவீனங்கள் இருந்துவிட்டால் அதை முழுமையாக வெளியேற்றி வலிமையால் உன்னை நிரப்பிக்கொள்ள பழகிக்கொள். ஆம் என் பிரியமே, வலிமையால் உன்னை நிரப்பிக்கொள். வட்டம் போட்டு வாழ்வதில் தவறே இல்லைதான் என் பிரியமே. ஆனால் அந்த வட்டம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைப்பது மிக மிக தவறு. இந்த உலகம் மிகவும் பெரியது என் பிரியமே.
இந்த உலகில் நீ அடைந்து கொள்ள நிறையவே இருக்கிறது என்பதை மட்டும் மறந்துவிடாதே, மறுத்துவிடாதே. ஆம் என் பிரியமே, வாழ்க்கையை வாழும் பொழுதே ரசித்து வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் எப்பொழுது எதை இழப்போம் என்பது உனக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாருக்காகவும் எதற்காகவும் காத்து கொண்டிருக்காதே. நீ காத்து கொண்டிருப்பதால் உன்னுடைய ஆயுள் ஒன்றும் அதிகரிக்கப் போவதில்லை என் பிரியமே. எதுவுமே மாறப்போவதும் இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு நொடி நேரமும் வீணாகத்தான் கழிக்கும், வீணாகத்தான் கழிந்து போகும் உன்னுடைய காத்திருப்பதினால். எந்த சூழலிலும் சுயமரியாதையோடு இருக்க பழகு என் பிரியமே. உன்னை விட யாரும் உயர்ந்தவர் இல்லை என்பது சொல்வதல்ல சுயமரியாதை. யாரையும் விட தாழ்ந்தவன் இல்லை என்று வாழ்ந்து காட்டுவதுதான் சுயமரியாதை என்பதை புரிந்து கொள். உன் வாழ்வில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் அனைத்தையுமே மாற்றியமைக்கும் கெட்ட நேரத்தையும் மாற்றியமைக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அனைத்தையும் ஒரே நொடியில் மாற்றியமைக்க என்னால் முடியும். நான் உன்னோடு இருக்கும் போது கன நொடியில் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது நீ கலக்கமடைவது ஏன் பிள்ளையே? ஆம் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களையும் கலக்கத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். தைரியமாக இரு, கலங்காதே. இப்பொழுது உன் வாழ்வில் உள்ள சூழ்நிலையில் நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டோமே, நாம் எடுத்த முடிவு சரியாக வருமா அல்லது தவறாகிவிடுமோ என்ற குழப்பத்தோடு முடிவையும் எடுத்துவிட்டு குழம்பியும் தவித்து கொண்டிருக்கிறாய். நீ துணிந்து துணிச்சலோடு நம்பிக்கையோடு எடுத்த முடிவு மிக சரியானதே. நீ துணிந்து எடுத்த முடிவு சரியானது என்றுதான் நான் உனக்கு வாக்களிக்கிறேன். எந்த தடையில்லாமல் என்னுடைய அருளால் அது உனக்கு வெற்றியை கொடுத்தே தீரும். செய்வதற்கு முன்பாகவே நாம் எடுத்த முடிவு சரியாக வருமோ தவறாக முடிந்து விடுமோ என்று குழம்புவதால் எதையுமே சரிவர உன்னால் செய்ய முடியாது. சரியாக வரும் வெற்றியை தான் தழுவும் என்ற நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தால் வெற்றி வேறு எங்கு சென்றுவிடும்? ஆம் குழந்தையே, உன் பின்னால் நான் இருக்கும் பொழுது உனக்கு தடைகளையும் தடங்கல்களையும் கெடுதல்களையும் நான் அனுமதித்துப்பேனா அல்லது விட்டு விடுவேனா? உன்னுடைய நல்ல மனதிற்கும் நல்ல எண்ணத்திற்கும் உன்னுடைய நல்ல செயல்களுக்கும் எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அப்படி இருக்கும்படி உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இன்பமயமான வாழ்வு இந்த நொடியிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது என்ற நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு ஒளிமயமாகவே இருக்கும். அறிவிலும் சரி திறமையிலும் சரி நீ மற்றவர்களுக்கு என்றுமே குறைந்தவரே அல்ல. உன்னுடைய பாரத்தையும் சரி பாவத்தையும் சரி உனக்காக என் பிள்ளைக்காக நானே சுமக்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் கவலைகளையெல்லாம் நீ மறந்து போகும் அளவிற்கு, ஆம் மறந்தே போகும் அளவிற்கு உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் நிரப்ப காட்டுகிறேன். உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது குழந்தையே. உன் வாழ்வில் எல்லா செல்வத்தையும் உனக்கு அளித்து உனக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன். வெற்றி மேல் வெற்றி வந்து உன் வாழ்வில் நிரப்பப் போகிறது. கஷ்டமோ சந்தோஷமோ இன்பமோ துன்பமோ வேதனையோ போராட்டமோ எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத அந்த கஷ்டத்திற்காகவும் போராட்டங்களுக்காகவும் இன்பத்திற்காகவும் துன்பத்திற்காகவும் ஏன் நீ கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன்னிடம் வரும் அனைத்துமே நீ எதிர்பாராத நேரத்தில் எப்படி உன்னை வந்து அடைந்ததோ அதே போல நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். அதற்காக நீ வருத்தப்படாதே. நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை, மாறிவிடுவதும் இல்லை.
உனக்கே தெரியாமல் நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் வந்து சேர்ந்த அனைத்துமே உன்னை வந்து விலகிவிடும். உன்னை விட்டே விலகிவிடும். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, வந்தது போய்த்தான் ஆக வேண்டும். எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அப்படி பழகிப்பார், உன் வாழ்வில் ஏமாற்றமே இருக்காது. உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீ நேர்மறையாகவே உன்னை வெளிப்படுத்து. நீ நேர்மறையாக இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே அமையும், வெற்றியாகவே முடியும். உன் மனதிற்கு கவலை கொடுக்கும், வேதனை கொடுக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை என்னுடைய காலடியில் போட்டுவிடு. என்னிடம் அதை ஒப்படைத்துவிடு. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. என் பாதத்தில் போட்டுவிட்டு நீ என்னிடம் முழு சரணாகதி அடைந்து விட்டால் நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் நான் தான் பொறுப்பு, நான் தான் சாட்சி. ஆம் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் வேதனையும் நீ புலம்பிக் கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளும் எனக்கு நன்றாகவே கேட்கிறது. சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை, என் வாழ்வில் எதுவுமே மாறவில்லை என்று சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து செல்லாதே. உன்னுடைய கடந்த காலத்தை சற்று திரும்பிப்பார், சிந்தனை செய்து பார். எப்படியெல்லாம் நீ வாழ்ந்தாய், இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இடைப்பட்ட காலத்தில் என்னவெல்லாம் உன் வாழ்வில் நடந்தது என்பதை சற்று நிதானமாக உட்கார்ந்து சிந்தனை செய்து பார். அப்பொழுது உனக்கு புரியும், உன் வாழ்வில் நடந்தது என்ன, நான் நிகழ்த்தியது என்ன, இனி நடக்கப் போவது என்ன என்பது உனக்கு தெளிவாகவே புரியும். நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதில் உள்ளதை உள்ளபடியே நான் சொல்வேன், நான் கூறுவேன். ஏனென்றால் உன்னை பற்றி உன்னை விட அதிகமாகவே எனக்கு தெரியும், உன் அப்பாவிற்கு தெரியும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? பொறுமை காத்தது எல்லாம் போதும். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான அடிகளே. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் அத்தனை வழிகளையும் நான் திறந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்குமே தவிர, இதுவரை நீ உன் வாழ்க்கையில் பட்ட போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் எதுவுமே உன்னை நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ, உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்துவிட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால், உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன்.
ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியோடு இரு, பயப்படாதே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக் கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். அந்த தருணத்தை எதிர்நோக்கிதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை காண நானும் ஆவலாக ஷீரடியில் காத்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் என் ஆலயம் நீ வருவாய், வந்து நன்றி சொல்லுவாய். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. பொய்யாக போகும்படி நானும் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் என்னுடைய கண் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்க முடியாது. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எது வந்தாலும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு.
எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற முழு நம்பிக்கையோடு இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. என் மீது முழு நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? அப்படி என்றால் சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, நான் இருக்கிறேன்.